தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கும் கொஞ்சம் நிறைவாகத்தான் இருக்குங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இல்லாத ஓரளவிற்கு நன்றாக இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் தான் இப்போது தனுசுக்கு உண்டுங்க. ஏன்னா தனுசுக்கு இப்போது இருந்து இந்த வாரத்திலிருந்து 6ஆம் இடத்துல மங்கள யோகம் ஏற்படுகிறது. ஏற்கனவே ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் சனிக்கிழமையிலிருந்தே சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருது. இன்றைக்கி என்ன கிழமை நான் பேசுகிறேன்? வெள்ளிக்கிழமை. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இரவு 10:34 மணியிலிருந்து செவ்வாய்க்கிழமை காலையில் 7:52 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். அதாவது நாளைக்கு சனிக்கிழமை இரவு 10:34 10:30 மணியில இருந்து செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு 8 மணி வரைக்குமே சந்திராஷ்டம தினங்கள் இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆரம்பிக்கும். வாரத்தின் ஆரம்பத்திலேயே 8ஆம் இடத்தில் அவர் அமர்ந்திருப்பது ஒரு நிலையில் ஒரு கொஞ்சம் சங்கடமான அமைப்பு தான். ஏன்னா சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது அவர் வளர்பிறை நிலைமையில இருந்தாலும் கூட ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் அப்போ தான் பௌர்ணமி அமாவாசை விட்டு வெளியில் வந்திருக்கிறார். அதனால் கொஞ்சம் கலக்க அமைப்புகள் இருக்கும். கொஞ்சம் காசு பண்ண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக தனுசு ராசிக்காரர்கள் இருக்கணும். அது எல்லாத்தையும் விட சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் அந்த காசு திடீர்னு ஒரு எஸ்எம்எஸ் வந்தது, நண்பரின் பேரில் எஸ்எம்எஸ் வந்தது, ஒரு 1000 ரூபாய் ஜிபே பண்ணுப்பா அப்படின்னா டப்புன்னு எதையும் பண்ணிடாதீங்க. ஓடிபி யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு 2 நாள் மட்டும் மனக்கலக்கம் இருக்கும். இந்த 2 நாள்லேயே முடிவுகள் எதையும் எடுக்கக்கூடாது. என்ன எடுக்கக்கூடாது? ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை காலில் தான் அவங்களுக்கு சந்திராஷ்டமம் விளைகிறது இல்லையா? ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய வேலை தொழில் அமைப்புகளை அப்படியே புரட்டி போடக்கூடிய எந்த ஒரு முடிவையும் எடுக்க தேவையில்லாத பண விஷயத்தில் கிரெடிட் கார்டை அப்படியே பத்திரமா பிடிச்சிக்கோங்க. பாக்கெட்லேயே வச்சுருக்கக்கூடாது. அதை விட வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துடுங்க. அவருக்கு கொடுத்தேன், இவருக்கு கொடுத்தேன், இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று இப்படி நடந்து அதன் மூலமாக கஷ்டங்கள் வரக்கூடிய சூழல்கள், நம்ம செய்யாத தப்புக்கு, நம்ம வாங்காத கடனுக்கு அவஸ்தப்படக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதிரியான இருளான சந்திராஷ்டம அமைப்புகளில் தான் நடக்கும். ஆகவே பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் 10ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 5 நாளும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். 5 நாளும் வருமானம் வரும். ஒரு அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒரு நண்பர் ஒருவரின் மூலமாக நல்ல விதமான ஒரு துணைகள் இருக்கக்கூடிய, வருமானம் இருக்கக்கூடிய, அவர் மூலமாக ஏதேனும் ஒரு நல்லவைகள் தொழில் மூலமாக நடக்கக்கூடிய, எல்லா இடத்துலையும் கேதுவின் ஆதிக்கம் 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அந்த அமைப்புகள் ஒரு மொழி சாராத இப்போ தான் ஜஸ்ட் அறிமுகமானவராக கூட இருக்கலாம். ரொம்ப நாள் ஃப்ரெண்டு இல்லைங்க, இப்போ தான் அறிமுகமானார், டக்குன்னு அவர் இடத்துல கை கொடுத்துட்டார். இந்த மாதிரியான தன்மைகள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகவே வாரத்தின் ஆரம்ப நாளான அந்த ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் மட்டும் சந்திராஷ்டம நாட்கள். செவ்வாய்க்கிழமையிலிருந்து அப்படியே படிப்படியாக நல்ல விதங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக சில விஷயங்களை தனுசு ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க.